காந்தியே போட்டுனாங்க ம் மொத்தத்துல. இது கம்ப்ளீட்டா ஒரு இந்து நேஷனா மாத்தி ஆகணும். எப்படியாவது பண்ணி ஆகணும்னா இவ்வளவு வேலையை பண்ணின்னு இருக்கிறானுங்க. இல்லப்பா அதுக்கு ஒரு ரீப்ளை கூட ஒருத்தன் சுப்பிரமணியன் ஒரு ரிப்ளை கூட என்னன்னா, அதான் இப்ப இந்தியால அதிகமா பேசுறது ஹிந்தி, அதையும் ஆக்க கூடாதுன்னு கேட்டான். இந்தியால அதிகமா இருக்கிறது காக்கா, எதுக்கு மயில வச்சிருக்கேன்னு கேட்டான். அதான் இந்தியால அதிகமா நாய் பூனை அதிகமா இருக்கு, இருக்கு, நாய் இல்ல அதிகமா பூனை இருக்கு, அதான் பூனை நாய் அதிகமா இருக்குது, எதுக்கு இப்பதான் சிங்கத்தை வச்சு புலி வச்சேன், புளிய உங்களுடைய வச்சேன். சிங்கத்துக்கு இப்பதான் இப்ப புலி இருக்குது. ஆனா சிங்கம் தான் முன்னாடி சொன்னாங்க, அப்புறம் கனடால இருந்தது. கனடால இப்ப நேஷனல் ஏதாவது சிங்கம் தான் இருக்குது. ஏய் நம்மளுக்கு டைகர் தானே, எப்போ இல்ல சிங்கம் போச்சு? அதிகமா சிங்கம் இருக்கிறது கனடால தான் நினைக்கிறேன். இங்க இல்ல, ஆமா ஆமா இங்க ஆமா, டைகர் தான் அதிகம் இங்க, அதனாலதான் மாத்தணும். நம்மளுக்கு வந்து எப்பவுமே நேஷனல் டைகர் அலெக்ஸ். நேஷனல் எம்ப்ளம்லயே நம்மளுக்கு வந்துட்டு லயன் தான் இருக்கும். அது இருக்கும். ஆமா மான்சர் ப்ரோ, அந்த எலெக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்கல்ல, அது எப்ப கொடுக்க ஆரம்பிப்பானு? 6 months before. ஆஹா இல்ல, ஆமாமா 6 months பிஃபோர். பிளஸ் வந்து இப்ப நம்மளே வந்து ஒரு சிம்பிளை வந்து இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணலாம். சிம்பிளுக்கு ரொம்ப வெயிட் பண்றாங்க. நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது இல்லப்ப அது வரலாறா மாறி இப்ப இந்த சேவல் சின்னத்துல ஜெயலலிதா கதை மாதிரி நம்மளும் அது பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன வைக்க கூடாது, ஐ மீன் என்னென்ன அப்ளை பண்ண கூடாது, அனிமல்ஸ், விவசாயம் கேட்டா இல்ல இல்ல இந்த விவசாயி மாதிரி சீமான் மாதிரி வாழ்ற விஷயங்கள் எதுவுமே வந்து அதுல வைக்க கூடாதுன்னு. யானை வந்துட்டு தரமாட்டான், அதான் இதெல்லாம் ஆமா. ஃப்ளவர்ஸும் கேட்க கூடாதோ? இல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் கேட்கலாம், பட் அது என்ன பேசிஸ்னே அது எப்போ அந்த டார்ச் லைட் மட்டும் வேணாம்பா, சகுனமே சரி. டார்ச் லைட்டா? டேய் செத்தால் இப்படி யோசிக்கிற, ஏன் இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் வந்துடவே கூடாதுடா டேய். இல்ல வேற என்ன இருக்குது இந்த சைக்கிள் சின்னம்? வேற சைக்கிள் ஆல்ரெடி இருக்குடா எனக்கு தெரிஞ்சு. வேற எதுக்கு? ஆனா ஆப்போசிட்டா யாரு இருக்குது புரியுதா? எதிர்கட்சியா வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு சப்போர்ட் பண்றான் எப்பவுமே. இப்போ அந்த இது கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கான்ட்ராக்ட் விட்ட கம்பெனியோட இதையும் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டுருந்தான். ஆமா ஓகேவா? அதுல நடக்கிற ஸ்கேம், அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல சேகர் பாபுட இன்வால்வ்மென்ட் இருக்குன்னு சொன்னான். உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்குடா, என்ன வேணா இருக்கட்டும். ஆனா அவன் சொல்ற டாபிக்ல நம்மளுக்கு ஒரு ஹெட்லைன் மாதிரி கிடைச்சிச்சு, அதுவே போதும். இல்ல கரெக்டா. ஆனா சிஸ்டம் கேள்வி கேக்குறான் பாத்தீங்களா? அதாவது அந்த கேள்வி கேக்குறதுக்கு அவங்க ஒரு பாடுபடுறாங்க தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளனுக்கே அந்த நிலைமைன்னா, அப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவனை மூஞ்சிக்கு நேரம் நெத்திக்கு நேரம் எதிர்க்கிறவன சும்மா விட்டுருவாங்க. சவுக்கு இத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ணி அந்த தில்லா இருக்கான் எப்படின்னே தெரியல, உண்மையில அது பாராட்டலாம். அவ்வளவுதான் ப்ரோ, அந்த தைரியம் அங்க பாருங்களேன். நம்ம அவங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இல்ல. அவனும் அந்த சிஸ்டத்துக்குள்ள இன்னைக்கு அவன் பவர்ல இருக்கிறான், ஆடுறான், அவ்வளவுதான். நாளைக்கு பவர்ல இல்லைன்னா அவனும் சும்மா நம்மளோட சேர்ந்துட்டு ஒரு இது பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா சோ அதனால நம்ம தோழர்கள் சொல்றது என்னன்னா, சில நேரத்தை தவறுகள் பண்ணதான் செய்வோம், பிரச்சனையே கிடையாது. ஐயோ தப்பா பேசிட்டேமே, பெரிய அவமானமா போச்சு, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அரசியல்ல எவனும் அறிவாளியும் கிடையாது, எவனும் முட்டாலும் கிடையாது. ஓட்டு போடுற எல்லார்ட்டையும் பவர் இருக்கு. ஏன்னா அதனால ஒரு ஓட் கவுண்ட்ஸ். தைரியமா போய் பேசுங்க, தப்பா போச்சா திருத்திக்கிருவோம், அடுத்த தடவை கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்துக்கிருவோம், அவ்வளவுதான். இதுக்காண்டி போய் நம்ம பேசாம இருக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது. டிஎம்கேல இருக்கிற அவனை மாதிரி 1000 வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, அவனை மாதிரி 1000 டெலிகிராம் குரூப் வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா கையிலயும் டேட்டா இருக்கு. நம்ம இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கோம், வருவோம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இல்ல மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, எப்பெல்லாம் டிஎம்கே டிவிகேன்னு போதோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய டாபிக்கோ ஏதாவது ஒண்ணு புதுசா ஃபார்ம் ஆகுதோ, இந்த துரைமுருகன், சீமானு, இந்த கருணாசு, வடிவேலு, அண்ணாமலை தான் இரிட்டேட் பண்றதுன்னு டைவர்ட் பண்ணிடுறாங்க அப்படியே. இப்ப எவ்வளவு அந்த சம்பவமே ஞாபகம் இருக்குது கேட்டா, இந்த காலேஜ் சம்பவம், அந்த ஈசிஆர் சம்பவம், எதுவுமே இப்ப எல்லாம் மறந்துட்டானுங்க எல்லாம். அதாவது தமிழக நம்ம மனுஷனுக்கு ஒரு வியாதியே தானங்க, மறந்துதான் மனுஷனுக்கு இருக்க பெரிய வியாதி. இல்ல ஒரு இல்ல எனக்கு என்ன நார்மலா மறந்து போனா பரவாயில்ல, இவனுக்கு வந்து மாத்தி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் அண்ணா யூனிவர்சிட்டி யூஸ் எவ்வளவு பெரிய நியூஸ பெரியார் டைவர்ட் பண்ணிட்டான்டா அந்த எச்சக்கல. அதான் எனக்கு என்ன இல்ல கொஞ்ச நாள்ல அவனுக்கு மறப்பானுங்க இருக்கட்டும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது விடுறானுங்களா, இவனுங்கன்னா ஏதோ குறுகா போடுறானுங்க.
ஏய் நியூஸ் சேனலே அவ்வளவு கேவலமா இருக்குடா. அன்ஆக்சிட்டி யூஸ் நடந்துட்டு இருக்கு. புதிய தலைமுறை உட்காந்து அதிமுகவுக்கு ரெட்டை இலை கிடைக்குமா, யாருக்கு கிடைக்கும், ஓபிஎஸ்க்கு கெச்சா இபிஎஸ்க்கு மட்டும் போட்டுட்டு என்னடா இருக்கானுங்க. பண்ண போறானுங்க உயிரை வாங்கி. எனக்கு என்னடா நீங்க பண்றீங்க டேய், கேவல பிடிச்ச ஜென்மமா இருக்கு. மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அவனுக்கு சார்பா தான் இருக்கு எல்லாம். ஒன்னும் மேட்டர் இல்ல ப்ரோ. இங்க பாருங்களேன், அப்பேற்பட்ட ஜெயலலிதாவும் தோத்து போயிருக்கு, அப்பேற்பட்ட பெரிய காமராஜரும் தோத்து போயிருக்காரு. என்ன இங்க அரசியல்ல எது வெற்றின்றது இல்ல எவ்வளவு ப்ரோ, நீங்க நேரத்துல இல்ல நீங்க டிஎம்கே தோத்து போயிருக்குன்றத தாண்டி கூட்டணி இல்லாம எப்ப ஜெயிச்சாங்கன்னு தாண்டி டென்ஷன் ஐயோ ஆயிடுவானுங்க. ப்ரோ, அதான் நீங்க அதுதான் பாயிண்ட். இங்க பாருங்களேன், இவ்வளவு கூட்டணி வச்சிருக்காங்க, அவனோட ஸ்பேஸ்ல போய் பாருங்களேன், ஒருத்தனும் கடந்து கதறாங்க. உங்களுக்கு அது அது நீங்க நீங்க ஒரு தடவை இல்ல பேசுற bro, இதான் விஜய் கட்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சும்மா இப்ப ஒரு டிபேட் ஆயிடுச்சு. ஒரு டிஎம்கே ஆளு வந்துட்டு உள்ள வந்திருந்தாரு, கேட்டிருந்தேன். அப்பெல்லாம் அது போஸ்ட் வேற யாரும், நார்மல் ஸ்பெஷல். இந்த ஒரு கேள்விதான் கேட்டேன், டென்ஷன் ஆயிட்டான் அந்த ஆளு. விஜய் த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்னு போறான். எனக்கு புரியல, ஆனா விஜய் த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்னு போகுது. இதற்கு இது பதில் இல்லையன்ற மாதிரி அது போயிட்டே இருந்தது. அது போட்டு அவ்வளவுதான் ப்ரோ. அவங்க என்ன ட்ரிகர் பண்ணாலும் நீங்க பண்ண வேண்டியது நக்கலான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, டே நீ உன்னையெல்லாம் நீ அவனை பெரிய ஆள் நினைக்க தட்டிங்க அவன் பெரிய ஆளு. அவங்க அவ்வளவுலாம் ஒர்த்தே கிடையாது டிஎம்கேல இருக்குவீங்க. அதனால நீங்க நீங்க எது பேசினாலும் தைரியமா பேசுங்க. அதான் சொல்றேன், அந்த 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 வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த வாய்ஸ் தான் நமக்கு நமக்கு தேவை. அவன் அவன் 10 கட்சியை கூட்டணி வச்சுக்க, 15 கட்சியை கூட்டணி வச்சுக்க, கடந்து கதறாங்க. மினிஸ்டர்ல இருந்து நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிற இந்த 200 ஊபி வரைக்கும் அம்புட்டு பேர் கதறாங்க. உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, சேர்றா எனக்கு தெரியாது, நீ என்னத்த கிழிச்ச என்ன, அது கேள்வி பதிலே கிடையாது. நீ அதை பண்ணியா அஜெண்டா ட்ரிவன் ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணிட்டே இருப்பான். ஏய் போடா போடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், அன்னைக்கு யாரோ இல்ல ஒரு தடவை இந்த அந்த சபரிஸ் தெரியல டிஎம்கே இவனுங்க அந்த மியூச்சுவல் இது ஆனா டிஎம்கே காரன் அஜித் டிஎம்கே மியூச்சுவல் அவன் என்ன அதான் அதான் இல்ல அவன் டிஎம்கே ஃபேமிலி தான். இல்ல என்னன்னா அன்னைக்கு கேட்டு அந்த ஒரே ஒரு கேள்விதான். நானே அப்ப எல்லாம் உட்காந்து ஒரு 2 விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் ஏன்டா கேவலமா இருக்குதுன்னு கேட்டோம். ஏதோ மேனுபுலேட் பண்ணாதான். சேர்ற கரண்ட் பில் என்னடான்னு கேட்டா எதுவும் ஒண்ணு கேட்டா சார், என்னன்னா 1900 என்ன நினைச்சு தெரியுமான்னு கேட்டான். டேய் அங்க என்ன வேணா நடக்குதுடா, எனக்கு கரண்ட் எங்க வீட்லயும் அதிகம், எங்க வீட்லயும் அதிகமா போகுது, கரண்ட் பில் எங்க வீட்லயும் அதிகமா இருக்குதுடா, பில்லு கட்டுறதான்னு கேட்டா 1900 தெரியுமான்னு. டேய் அப்ப நான் பிறக்கவே இல்லடா. கரெக்ட். அவனுங்க இன்னொன்னு பண்ணுவானுங்கடா. ஏடிஎம்கே என்ன பஞ்சு தெரியும், நீங்க வந்து 4 வருஷம் ஆச்சுடா, ஏடிஎம்கேவை ஏன்டா சொல்லணும் இருக்கு, ஏடிஎம்கே ஆமா அதுக்கு ஏடிஎம்கே கொண்டு போயிடுவான். நீ எங்க கொண்டு போனாலும் அங்க கொண்டு போய் இது பண்ணணுமா. இவ்வளவு எதுக்கு இந்த வந்து செக்ஷுவல் விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து கேட்க நம்ம கட்சிக்காரன் எவனா வந்துட்டா போய் வாய் குத்துட்டு இருக்கிறான் போல, இதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இவனுங்க இவ்வளவு பேசுறானுங்களா, இவனுங்க பொள்ளாச்சி விஷயத்துல எந்த வந்து டிவிகே பசங்க வந்து இது போட்டிருக்கானுங்க, டேக் போட்டிருக்கானுங்க, இது வந்து போஸ்ட் போட்டிருக்கானுங்க, காட்ட சொல்லுங்க அப்படின்றான். டேய் நாங்க கட்சி ஆரம்பிக்கலடா, போ எல்லாம் விஜய் ஃபேனா இருந்தோம்டா. இல்ல முதல்ல பொள்ளாச்சி அப்ப ஒரு மனுஷனா இருந்தா எல்லாம் திட்டிருப்போம். ஆனா யாருமே இப்போ முன்னெடுத்து அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எதுக்கு பண்ணோம் முதல்ல ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், புரியுதா? இப்ப நானே எவ்வளவு அப்படி பார்த்தா ஆசிஃபால இருந்து நிறைய பொண்ணுகள்லாம் அதான் எவ்வளவு சப்போர்ட் டேக் எல்லாம் போட்டிருக்கோம். அதுனாதான் ஒரு கட்சிக்காக போட்டோம். ஒரு மனுஷனா இப்ப என்ன தெரியுமா என்ன கேட்டா, ஒரு மனுஷனை கூட இப்ப பண்ண முடியல. ஏதாவது ஒண்ணு சாயம் பூசிடுறாங்க. போட்டிருக்கதோட இவன் அறிவு பாரு, அப்ப எந்த டிவி கேட்கறான் போட்டிருக்கான்னு கேக்குறான்டா. அவன் அறிவு எங்க இருக்கு பாரு அவன். அதுதான் மொத்த பாயிண்ட்டுமே. நீங்க இப்ப கேள்வி கேக்குறீங்க தெரியுமா, இதுதான் கரெக்டானது. ஏன்னா 1965 பாலிடிக்ஸ் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அண்ணா பேசினது, அன்னைக்கு சூழ்நிலைக்கு இருந்த நடைமுறைக்கு தேவைப்பட்டது, அன்னைக்கான எதிர்ப்பு உண்மையான எதிர்ப்பு. ஏன்னா அது வந்து ஒரு ஆத்தென்டிக். ஏன்னா அன்னைக்கு இருந்த தலைவர்கள் புஷ் பண்ண அஜெண்டா எல்லாம் ஆத்தென்டிக். இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்ல இந்த லாங்குவேஜ் இதா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொபகண்டாங்க. எங்கேயுமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தனக்கு இல்லாததுக்கு முன்னாடி முந்திக்கிறது. ஐயோ பிரச்சனையா, ஐயோ பிரச்சனையா அப்படின்ட்டு முந்திக்கிட்டு ஒரு ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணிட்டு அப்படியே அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல்ல இருக்கணும் சும்மா குறைச்சு மதிப்பிட முடியாது. பாயாசமும் பாசிசமும் ரெண்டும் டேஞ்சர் தான். ஏன்னா ஆனா ரெண்டும் முந்திக்கிறதுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் முந்திக்கிட்டு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 1965 பாலிடிக்ஸ் ஆத்தென்டிக் பாலிடிக்ஸ். அன்னைக்கு தேவைக்கு அது காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டது, எதிர்த்தாங்க. உங்க அப்பாவும் போய் நின்றுப்பாரு, எங்க அப்பாவும் போய் நின்றுப்பாரு. அன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையா நின்றோம்.
ஆனா இன்னைக்கு தேதிக்கு நீ அந்த 1965 அஜெண்டாவை கொண்டு வந்து இன்னைக்கு திணிக்கிற பத்தியா? ஏண்டா ஆட்களும் மாறிட்டாங்க, என்ன பசங்களும் மாறிட்டாங்க. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னடா ஏஐ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அடுத்து நம்ம டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 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 பரிமாண வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவைன்றதை விட்டுவிட்டு அன்னைக்கு பேசினா அதே அஜெண்டா வந்து 100 வருஷம் இன்னும் விட்டோம். ஏடிஎம்கே இன்னும் டிஎம்கே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 100 வருஷத்துக்கு உருட்டுவாங்க. இதே டாபிக்கை வச்சு இன்னொரு 100 வருஷத்துக்கு உருட்டுவாங்க. அதாவது நல்ல கொள்கைகளை நல்ல தேவைக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு அதை மக்களுக்கு செய்யணும்னு செஞ்சா நல்லது. ஆனா அதை வச்சுக்கிட்டு இந்த பாலிடிக்ஸ் பண்றேன், நான் ஆட்சியில் உட்காருறதுக்கு நீ யூஸ் பண்ணேன்னா அது ரொம்ப ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகுதுங்க. அது உங்களுக்கு சலிச்சு போயிடும், எனக்கு சலிச்சு போயிடும், எல்லாருக்கும் சலிச்சு போயிடும். டே எத்தனை காலம் தான்டா பேசுவோம் நீ? என்ன இன்னைக்கு நடைமுறைக்கு அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு என்ன தேவை? நல்ல உனக்கு உனக்கு ஒரு ஒரு மாற்றம் வருது, கால சூழ்நிலைகள் மாறுது, நாளைக்கு வளர்ச்சிகள் வேற, உனக்கு வரப்போற சேலஞ்சஸ் வேற, நாளைக்கு நீ ஃபேஸ் பண்ண போற இஷ்யூஸ் வேற. ஏன்னா அதுக்கு ஃபியூச்சர் ப்ரிப்பேர் பண்றதை விட்டுவிட்டு 1965 இருந்து நாங்க போராடுறோம், நாங்க மீசால உள்ள போடணும் போனீங்கய்யா, ரொம்ப சந்தோஷம், அதனால உங்களை சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள். இல்ல மீசால உள்ள போனது அவர் மீசாக்காக உள்ள மீசா விஷயத்துக்காக அவர் உள்ள போல அதே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. என்னத்தையும் அது போன விஷயம் வேற. ஆனா அந்த டைம்ல மீசா டைம்ல உள்ள போனாரு. ஆனா மீசா விஷயத்துக்காக உள்ள போல சொல்லிக்கிட்டேன், குறிப்பிட்டுட்டேன். இல்ல இல்ல நீங்க டிஎம்கே பத்தி வயசானவங்க யார்ட்டையாவது கேட்டு பாருங்களேன். ஐயோ அவங்க வந்தாவே ரவுடி அராஜகம் தாங்க முடியாதுப்பா. ஏன்னா ஆமா சொல்லுவாங்க. அதுதானுங்க ஒரு பப்ளிக் கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் இமேஜ் டிஎம்கே பத்தி. அப்பனா ஒருத்தன் சும்மா போய் ரவுடித்தனம் பண்றேன்றது பொதுவா போற போக்குல எவனும் பேச மாட்டான். ஏன்னா நீங்க அவங்களோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். பிரியாணிக்காக பாக்ஸிங் பண்ணுவானுங்க. அவ்வளவுதாங்க அந்த கட்சியோட வரலாறு இன்னைக்கு. அதாவது ஸ்டாலின் டேக் ஓவர் பாயிண்ட் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் டிஎம்கேயோட வரலாறு. கலைஞர் வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணாங்க, வச்சாங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் வேற. அதான் சொல்றேன்ல, உதயநிதி ஸ்டாலினை வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்க சொல்லி, புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஒரு கொள்கையில போட சொல்லி, எல்லாத்தையும் வந்து நிக்க சொல்லி, விஜய் எதிர்க்க சொல்லி, நீங்க இவ்வளோ இவ்வளோ ஒரு 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 ஈக்குவலா வந்து நின்றீங்கன்னா அப்ப நீ உண்மையான தலைமையா? ஏன்னா ஒரு 75 வருஷம் கட்சிக்கு பின்னாடி போய் வருவாராம், டக்குன்னு போவாராம், டக்குன்னு வந்துருவாராம். வந்த உடனே ஹே அவரை மாதிரி வர முடியுமா? என்னங்கடா நீங்க? என்ன ஊர்ல இருக்கவனெல்லாம் கோமாளின்றீங்க, உங்களை விட பெரிய கோமாளி எவனும் இருக்க மாட்டான் போல இருக்கு. கோமாளி பசங்க டிஎம்கேல இருக்கிறவங்க. அதான் சொல்றேன்ல, அவங்க எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன அவங்க நம்மளை பார்த்து உங்களோட நீங்க பசங்களை சொல்லிட்டீங்க, அப்பாவை எதுவும் சொல்ல? அப்பா இல்ல ப்ரோ, கோபான்னு சொல்லணும் ப்ரோ. தாத்தா ப்ரோ. அப்பாவையும் சேர்த்து ஏதாவது சொல்லுங்க. பசங்களே சொல்லிட்டு விட்டீங்க. ஆனா இல்ல அப்பா இல்ல ப்ரோ, தாத்தா ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல தாத்தான்றது அது பேர் கலைஞர் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அதே சொல்ல அப்பா தாத்தான்னு தாத்தா தான் ப்ரோ இது கேடு. ஆனா இல்ல உண்மையில இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு தெரிஞ்சு சொல்றேன், சொந்த அப்பனையே பாப்பான்னு கூட மாட்டாங்க. உண்மையில இல்ல சொல்றேன். அதாவது அது என்னதான் இருந்தாலும் அதான் சொல்றேனே, இப்ப டிஎம்கே வந்து இந்த அப்பா இந்த சௌக்கிதார் நடுவில் ஒண்ணு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? மோடி வந்து சொன்னாரு, எல்லாரும் பாத்தீங்கன்னா உடனே சௌக்கிதார்னாங்க. எனக்கு அவங்க பண்றதுக்கு இவங்க பண்றதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஏன் பாயாசமும் பாசிசமும் ஒண்ணுன்றாங்க தெரியுமா? ரெண்டும் ஒரே குட்டையில ஒரு மட்டை தான். என்ன அவங்க வேற பேர்ல பண்ணுவாங்க, வேற அஜெண்டால பண்ணுவாங்க. அலெக்ஸே, பிஜேபி சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டர்ஸையும் அவங்களுக்கு வந்து இதுவா சப்போர்ட்டிவா பேச சொல்லுவாங்க. பத்திரிக்கா ட்வீட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பேசுவான். அந்த அந்த நாய்க்குள்ள நான் யார் சொன்னாலும் பேசுவான். அவன் அங்க அந்த ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணான். இங்கேயுமே இவனுக்கு இதைதான் பண்ணானுங்க. சரியா? ஸ்கூல் குழந்தைங்க கூட ஜாமெட்ரி பாக்ஸ்ல 200 ரூபாய் சொல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி தான் ஸ்கூல் குழந்தைங்க வந்து நல்லா இருப்பா. அதுவும் அப்பாக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க. யாத்தாடி டேய், நீ ஊர்ல இருக்க எவனையும் அறிவு இருக்கான்னு கேட்க கூட தகுதி இல்லாத அளவுக்கு, அதாவது பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ், ஆல் இந்தியா பேரண்ட்ஸ்
என்னமோ என்னமோ ஒண்ணு சொல்றோம் என்னமோ ஒண்ணு வருங்க, பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ். அது அதுலயும் அப்பட்டாங்க. அது அப்பான்னு கூட இல்லைங்க, அப்பட்டான்னு வருங்க. அதான் அண்ணாமலை கலைச்சிருப்பான். டே அப்பா பிள்ளைனே அப்பட்டான்றோம். ஆனா அதையும் வச்சு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. அடே பிஜேபி வந்துருவேன்னு எங்களை பயன்படுத்தியே உங்களுக்கு ஓட்டு போட வச்சீங்க. நம்பி ஓட்டு போட்டோம். போட்டோம்னா நீ அவனை விட மோசமானவனா இருக்கியேடா. இப்படி ஊர்ல அம்புட்டு பேரும் ஏமாத்துனீங்கன்னா எவனை தான் நம்புறது? மக்களும் அலுத்து போச்சுங்க. உண்மையில சொல்றேன். அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்லாம் பாலிடிக்ஸ பார்க்கும்போது அவ்வளோ டயர்டா இருக்கு. சம்பாதிக்கிற காச ஸ்டேட்டுக்கும், சென்ட்ரலுக்கும் மாத்தி மாத்தி கட்டி கட்டி டிஎம்கேல இருக்கவனுக்கு என்னங்க அவன்லாம் கோடிக்கணக்கா காசு வச்சிருக்கான். என்ன காசுக்கா பஞ்சம்? ஒண்ணும் இல்லாத கோடிக்கணக்கா 10,000 கோடி ப்ரோ. ஆ, எண்ணிக்கையே கிடையாது ப்ரோ. ஆனா இல்ல ஏய், இல்ல இல்ல என்ன இல்ல கோடியிலே இல்ல. என்ன எனக்கு புரியல. எல்லாம் இப்ப நான் பாரபட்சம் எனக்கு என்ன பாக்குறீங்களா எல்லாரும்? ப்ரோ கொஞ்சம் பூசி மழுப்புறது எப்படின்னா, தமிழ்நாடு கேட்டா உடனே நார்த்தோட ஆயிரக்கணக்கான கோடி ப்ரோ டிஎம்கே வச்சிருக்கு. அலெக்ஸ் வாய்ஸ் கட் ஆகுது அலெக்ஸ். கேக்குதா? ஹலோ. இப்ப கேக்கு சொல்லு. சொல்லு இல்ல சொல்லு. இப்ப இவனுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒண்ணு கேள நார்த்தோட கம்பேர் எனக்கு புரியல. அதே தான் நான் கம்பேர் பண்றேன். நார்த்தோட நம்ம அலெக்ஸ் நல்லா இல்ல எனக்கு எல்லாம் விடுங்க. என்ன எல்லாம் நீங்க அவனை வந்து குறைச்சு சொல்றீங்க. கோடியில விட்டீங்க, பல லட்சம் கோடிங்க. லட்சம் கோடி சொல்லுங்க. ஏங்க லட்சம் கோடியில கோடி ப்ரோ, விட்டுறீங்க? ஆயிரக்கணக்கான கோடி ப்ரோ. கலகும்போது லட்சக்கணக்கான கோடி. ஏன் என்ன அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம என்ன அவங்களுக்கு அரசியல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு பவர் வேணுங்க. அந்த 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 பவர் படுத்துற பாடு என்ன போட்டு அதான் சொல்றேன். நீங்க கிட்டத்தட்ட பாருங்களேன், மோடி பண்றதுக்கும் டிஎம்கே பண்றதுக்கும் இவனும் பவருக்காண்டி மோடி வந்துருவான்னு அவங்களுக்கு பாதி ஓட்டு கன்சாலிடேட் ஆனது எப்படி தெரியுமா? டிஎம்கேக்கு எல்லாமே ஆன்டி பிஜேபி ஓட்டு. ஆமா கட்சிக்கு சில பேர் இருப்பாங்க. நான்லாம் சொல்றேன் இல்லைங்க. நான்லாம் ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் நம்மள டிஎம்கே விட்டோம்னா இப்போதைக்கு காப்பாத்துறதுக்கு வேற எவனுமே இல்லடா. அப்படிதான் நினைச்சோம். டிஎம்கே பின்னாடி போனவன் தான். டிஎம்கே பின்னாடி போனவன் தான். வேற யாருமே எனக்கு தேதிக்கு இல்ல. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது. எல்லாம் கடைசி பார்த்தா பிஜேபி பின்னாடி போய் லைன்ல நின்றாங்க. அப்போ அவங்களை எதுக்குற ஒரே ஃபோர்ஸ் டிஎம்கே இருந்தது. அப்போ இப்போ சொல்லணும் எங்களை கூப்பிட்டு, டே கண்ணா நீ இப்போ எங்கள்கிட்ட சாய்ஸ் இருக்கு, வேற வழி இல்லாம அவன் பின்னாடி வந்தோம். இனிமே நீ உன் அண்ணா உருட்டு, உன் பெரியார் உருட்டெல்லாம் உருட்டு, நாங்க எங்க முடிவு எடுக்கிறோமோ நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். ஸோ மக்கள்லாம் தெளிவா தாங்க இருக்கிறாங்க. மக்கள்லாம் அவ்வளவு முட்டாள்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ, மக்களும் இது 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 வந்து எல்லா விஷயத்துலயும் பண்ணானுங்க. இப்ப ரீசன் நம்மகிட்டயே அந்த வேலையை பார்த்தானுங்க பாத்தீங்களா? என்னன்னா நம்ம வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டதுக்கு வந்து இஸ்லாமியருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. ஐயோ அதெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ரொபகண்டா தெரியுமாங்க. உனக்கு நீ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவான ஒரு கட்சியில இருக்க, அங்க நீ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க, நீ வந்து பொதுச் செயலாளரா இருக்க அந்த கட்சிக்கு. உனக்கு வந்து கூச்சம் மானம் எதுவுமே இல்லை, வெக்கமானலாம் இல்லையா? உனக்கெல்லாம் வந்து எவிடன்ஸோட பேசணும், இல்லைன்னா சாத்திட்டு இருக்கணும். ப்ரோ அவங்க பேசிட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் எழுதி தரேன் டிஎம்கே, சரி நீ இல்லன்ற அப்ப எவிடன்ஸை காட்டு நம்மளே திரும்பி கேட்பாங்க. டே இல்ல யாரா நீ? யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இதுவா என்ன காய்கறி வியாபாரமா என்ன? நான் என்ன காய்கறி ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போட. டே இல்ல உங்களுக்கு என்னடா காமன் சென்ஸ் இருக்கு? என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம். அந்த இல்ல ப்ரோ வன்னியரசு சொன்னான்ல, வன்னியரசு வந்து எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சு சொன்னா தகவல் தெரிஞ்சுச்சா? சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. சாரி ஹலோ கேக்குதான்னு ஒருத்தர் கேட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்கல. என்ன சோர்ஸ்ன்னு சொல்லாம நம்ம பசங்களை பிடிச்சுக்கிட்டு ட்வீட்ல ஐயோ உனக்கு அறிவு இருக்காமா? ஏய் எனக்கு அறிவு இல்லடா, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். சரி நீ சோர்ஸை கொடுறான்னு கேட்டா அதுக்கு பதில காணும். அப்ப நீ யாருடா? என்ன அறிவு இருக்கான்னு கேட்டா அப்போ உனக்கு நீ அதான் சொல்றேன்லங்க, உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு பேசணும்னா அவங்க அட்டர் கோமாளிங்க ஒருத்தனும். என்ன சும்மா இந்த இந்த பெரியார் கொள்கை பெரியார் அதான் சொல்றேன்ல, அவங்கள நம்ம உதாசீனமே இவங்கனால அவங்களுக்கு தான் பெரிய, நம்ம முன்னோர்களுக்கு தான் அவமானம். அவர் பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கிரமம் பண்ணிட்டுறாங்க. இப்ப பாருங்க இந்த கலைஞர் டாபிக்கே காண கொஞ்ச நாள, வெறும் பெரியாரு அப்புறம் அண்ணா. ஸ்டாலின் எங்க ப்ரோ வச்சிருக்காங்க? ஸ்டாலின் வந்து சும்மா ஸ்டிக்கர் மாதிரி அப்பப்ப காட்டிக்கிடுவாங்க. சோசியல் மீடியால ஃபுல்லா உலாவுற பேர் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஃபுல்லா எல்லாமே பெரியார் டாபிக்கா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க என்னென்ன அதாவது இதெல்லாம் விட பிரமாதம் என்ன தெரியுமா?
நம்ம பிஜேபியை சப்போர்ட் பண்றோம், பிஜேபியை நம்ம உள்ள வந்துடக்கூடாதுன்னு நம்மளை இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த 15% ஓட்டு வாங்க தான் ப்ரோ. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா ப்ரோ, இதே இது கலைஞருக்கு இந்த நாணய விழாவுக்கு காயினை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கேட்டோம்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விழா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வரணும்ட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாங்க. சரி போடா, அதுல ஒரு லாஜிக் இருந்தாலும் சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து டெல்லியில போய் டிஎம்கே கட்சி ஆபீஸை திறந்தாங்க. அப்போ ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூட்டிட்டு வந்தாங்க, இது பிஜேபி மினிஸ்டரை கூட்டிட்டு வந்தாங்க. அது எதுக்குடானா ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. டேய் என்னங்கடா நீங்க தான் எதிரி மாதிரி பேசிக்கிறீங்க. அதான் சொல்றேன்ல ப்ரோ, பாசிசம்ன்றது அது பெர்ஃபெக்ட் மேட்ச். இவங்க அதை டைல்யூட் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. ரெண்டும் ரெண்டும் ஒரே ஒரே கூட்டுக்கலவனீங்க. அதனால அதனால பாமர மக்கள் பார்த்து கரெக்டா அடிச்சு விட்டாரு ரெண்டு பேரையும் ஒரே. அதேதான் தளபதிக்கு எவன் ஐடியா கொடுத்தானோ, இல்லாட்டி போற போக்குல பேசினாரா என்னன்னு தெரியல. ஆனா கரெக்டா நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. இல்ல ப்ரோ, அவரும் வந்து எப்படின்னா யாரும் சொல்லி கேட்கற மாதிரி கேட்கற ஆள் கிடையாது. அதுவும் வந்து கொடுத்ததும் பேசுற ஆள் கிடையாது. அந்த ஆள் அப்போ ஏதாவது ஒண்ணு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அவருக்கும் தெரியும்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன விதத்துல அவனுக்கு வந்து ரூல் பண்ணிட்டு எப்படி இவனுக்கு வந்து ஏமாத்திட்டு இருக்கானுங்கன்னு அவருக்கும் நல்லா தெரியும்ல. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாவே நம்மளை விட அவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம். ஸோ அதான் ஈஸியா அடிச்சாரு. அலெக்ஸ் ரொம்ப நாள் பேசல. அலெக்ஸ் இல்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க ப்ரோ. இப்படிதான் ஈஸ்வட் இருக்கும். ஆனா இவனுக்கு பண்ற ஒரு டைம் வந்து ஒன்னு சொல்ல வந்து அப்புறம் என் மைண்ட்லயே நானே எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்கு அவங்களே பரவாயில்லன்ற மாதிரி மைண்ட் போகணும். ஆனா அவனுங்க அதை அதான் இதுனா சென்ட்ரலாம் அப்படி இது கேட்டு அப்படி இதுனா ஒண்ணுதான் அலெக்ஸ், எப்படி ஏமாத்தலாம், எப்படி மேனிபுலேட் பண்ணலாம். ஆனா இல்ல என்ன கேட்டா தெரியாது போடா, அப்புறம் பிஜேபி உள்ள வந்துட போட்டு பாத்து இதை வச்சு என்ன கேட்டா ஒன்று நல்ல ஓட்டு பாருங்க. நம்ம ஒண்ணு போடலாம் அலெக்ஸ், புதுசா ஒரு டேக் லைன் போடுவோம். இந்தி தெரியாது போடா, இவங்க எப்படி போடா, இனிமேல் திமுக உனக்கு ஆள தெரியாது போடா. ஆள தெரியாது இல்ல ஆள தெரியாது திமுக ஆள தெரியாது தெரியாது போங்கடா நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ ஐயோ, ஏடா எது காமிச்சாலும் சென்ட்ரல் தரல, சென்ட்ரல் கொடுக்கல, சென்ட்ரல் இவன் பண்ணல, சென்ட்ரல் அது பண்ணல. அது ஓட்டு கன்சாலிடேட் பண்றதுக்கு ப்ரோ. அதுதான். ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு டீலிமிட்டேஷன், 3 லாங்குவேஜ் பாலிசி அதெல்லாம் டீலிமிட்டேஷன் இல்லனே சொல்லிட்டு போய்ட்டான் அவனே. அதான் சொல்றேனே, ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கு எல்லாரையும், அதாவது புலி வருது கணக்கா, அதாவது அவங்க அதாவது அது கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா அனாவசிய தேவையில்லாத சமயத்துல அதை ட்ரிகர் பண்ணி விடுறது. ஏன்னா ஓட்டுக்கு ஓட் பாலிடிக்ஸுக்காண்டி தேவையில்லாம ட்ரிகர் பண்ணி அந்த மக்கள் கிட்ட ஒரு பரபரப்பை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஓட்டுக்கு கன்சாலிடேட் பண்ண முடியும். மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா மக்கள் தெளிவாயிட்டா இல்ல எல்லாம் பண்றானுங்க ப்ரோ. இப்ப ரீசெண்டா பாருங்களேன், ஜிபியும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணி விட்டு நம்மள கேக்குதா? கேக்குது. அந்த ஹேஷ்டேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. அது அல்டிமேட். உனக்கு ஆள தெரியாது போடா. ஆமா ப்ரோ, இவனுக்கு என்ன ப்ரோ தெரியுது, ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டா மேல கேட்க இல்ல கடைசியில் நியூஸ்ல எப்படி டிபெண்ட் ஆகுமா, ஹிந்தி தெரியாது போடாவா, ஆள தெரியாது போடாவா, அது ஒண்ணு ஆயிடும். ஆனா இதுல நம்ம யாருன்னா டிவி ரெண்டுமே தெரியாதா போட. அப்புறம் அவ்வளவுதான் ப்ரோ. இதுதான் நிதர்சன பாலிடிக்ஸ். அவ்வளவுதான். இப்ப நீங்களும் நானும் பேசுறோம் தெரியுமா, இதுதான் அன்னைக்கு அண்ணா வந்து கல்டிவேட் பண்ணாரு ஒரு அடிமட்டத்திலையும். அன்னைக்கு போய் அண்ணா வந்து புக் எடுத்துட்டு நீ புத்தகம் வாசி, நூலகத்துல போய் நூல் வாசின்னா அண்ணா பாலிடிக்ஸ் அஜெண்டா இல்ல. அவர் வந்து பாமர மக்கள் கிட்ட பவர் போகணும், அதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ அன்னைக்கு உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் உட்கார்ந்து டீ கடையில இந்த அடிப்படை அரசியல், நீங்களும் இப்ப நானும் பொதுவா பேசுற அரசியல் தான் அன்னைக்கு தேதிக்கு அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் கட்சி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்.
நீங்க நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பேசியிருப்பீங்களா? இல்ல நான் உட்கார்ந்து இப்படி வாங்கு மாங்குன்னு பேசியிருப்போமா? நீங்க உங்க வேலைய பார்த்திருப்போம். நம்ம வேற வேற இதுல இருந்திருந்திருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு 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 தலைவர்னால ஈர்க்கப்பட்டு, ஸோ அவர் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லும்போது, நம்ம பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றோம். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம நம்மளுடைய பார்ட்டிய நம்ம கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்ல தான் நம்மளுக்கு நெறைய ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாது. நமக்கு நெறைய கொள்கைகள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியாது. அடிப்படையா சொல்லுவோமே பேசத் தெரியாது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு குறையா இல்லாம பேசுவோம். நெறைய கேட்போம். முதல்ல கேட்கணும். பேசணுன்றத விட அவங்க என்னதான் திட்டுறாங்கன்றத நெறைய கேட்போம். கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பேசினாவே போதும் ப்ரோ. நம்ம தளபதி இருக்கிற ஃபேமுக்கு, அவர்கிட்ட இருக்க பவருக்கு, இவன் மாங்கு மாங்குன்னு 10 மீட்டிங் போடுறான்னா, அவர் ஒரே ஒரு மாநாடு போதும். மொத்த ஓட்டையும் அப்படியே மொத்தமா வலிச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் உட்காந்து திரும்பி கதறுவாய்ங்க. "ஐய்யய்யோ! அம்மம்மா, அப்பாப்பா" அப்படின்ட்டு. அது 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 அதெல்லாம் சமாளிக்கலாம் ப்ரோ. தளபதி இவ்வளோ யோசிச்சு வர்றவரு, இதுக்கெல்லாம் ஒரு பிளான் இல்லாமயே வந்திருக்க போறாரு. ஸோ ஆனா அதனால இதுல ரொம்ப நாள் நான் வெயிட் பண்றது ஏன்னா உதயநிதி டென்ஷன் ஆயிட்டு பேசுவாரு. கேட்கவே ஜாலியா இருக்கும். ஆளையும் காணோம் வர அது வர. தளபதி 10 நிமிஷம், 15 நிமிஷத்துலயே வளவளன்னு அவர்களே, இவர்களே, அப்படி இல்ல நீங்க இப்படின்னு இல்ல பேசாம பண்ணா வெறும் 10 உதயநிதி நிமிஷம். வெளியே வர்றது வெளியே வர்றதுன்னு அதான். அலெக்ஸ், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து இப்ப எப்படி தெரியுமா மெயின்டைன் பண்றாங்க? ஒரு நல்ல பக்காவா ஒரு பேபி சீட்டரை வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி. அதான் போயிடாத கேட்டா மைக்கிட்ட நீ வந்து இவங்களே சொல்லிடுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு மைக் தான் வந்து கேட்டீங்கன்னா ஒரு செலக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு ஆன்சர் பண்றது இன்னைக்கு இதுதான் ஆன்சரு, வேற எதுவும் பெருசா பேசக்கூடாது, கிளம்பி போயிட்டே இருக்கணும். புரியுதா? நீ எதுவுமே இன்ட்ராக்ஷனே வச்சு கூட மாட்டானுங்க பிரஸ் கிட்ட. ஆனா நீ பிரஸ்ஸை வந்து மீட் பண்ணலன்னு கேட்டா நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்குதான் இந்த 2 கொஸ்டின். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில கேட்கும்போது ஆர் என் ரவியை பத்தி எடுக்கிறாரு. அப்புறம் வந்து அண்ணாமலை இது சாரி பிஜேபி தலைவர் அப்படின்னு வாய் வரைக்கும் பேர் வந்துருச்சு. கரெக்டா ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. பேர் ஹீரோ சொல்லிடாதரா, பாத்துரா, வந்து நம்மளை மிதி மிதின்னு மிதிச்சிருவாங்க அப்படின்னால பேரை சொல்லாம அப்படி நிறுத்திக்கிறாங்க. ஏய் என்னடா நீங்க நீங்க ஊர்ல இருக்கவனெல்லாம் பார்த்து அதான் சொல்றேன்லங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் ஜோக்கர் இருந்தா என்ன சொல்ல? அது வந்து கட்சி ஆபீஸ்ன்றத விட ஏதோ சர்க்கஸ் கூடாற மாதிரி இருக்கு. விதவிதமா சர்க்கஸ் ஜோக்கர் வெளிய அனுப்புறாங்க. ஒரு ஒரு ஜோக்கரும் ஒரு ஒரு பாத்தீங்களா நீங்க ஒரு ஏதோ கவுன்சிலர் வந்து வளையல் கட்டி இருக்காரு. உறுதிமொழி இருக்க சொன்னா வளையல் கட்டிக்கிறீங்க. அதான் சொல்றேன்ல, அம்புட்டு பேரும் ஜோக்கரா இருந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். டே வடிவேலுக்கே விட்டா டஃப் கொடுப்பீங்கடா நீங்க. அவரை மார்க்கெட் அவுட் ஆகி போயிரும்டா. அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு திருறீங்கடா நீங்க அம்புட்டு பேரும் கட்சியில. ஐயோ ஐயோ, கோமாளி பயவுலையே வந்து நம்மளே இனிமேட்டு ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சர்ல அலெக்ஸ் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருவான். அத ஒண்ணுதான் கேடு இருக்கிறதே அதான் இருக்கிறதே நாசமா போகுது நம்மளுக்கு. மைனர் மாதிரி ப்ரோ நல்ல பேர் வச்சுக்கோங்க. இல்ல யோசிச்சு பார்த்தாலே அதான் இவனுங்க கிட்ட தாலி வந்து எங்கன்னா போயிடலாம் போல இருக்குது. இவனுக்கு எழுத என்ன யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. என்னதான் ப்ரோ இத்தனால வாழ்ந்துருக்கோம். அதான் சொல்லல, நமக்கு அந்த அந்த பாலிடிக்ஸ் பேசாத தட்டிக்கு நமக்கு எதுவுமே பெருசா தெரியல. எதையுமே நின்று உட்கார்ந்து பேசினாதான் லட்சணம் என்னன்றது தெரியுது. அவதூறு ஆபாசம் எப்பா. அதான் சொல்றேன்லங்க, டிஎம்கே பத்தி நீங்க அந்த உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க. அவன் எப்பேற்பட்ட கட்சின்னு ஒருத்தனாச்சு ஆஹா பிரமாதமானவங்கடா, நீதி நேர்மை இது உண்மைக்கு பேர் போன கட்சின்னு ஒருத்தன் சொல்லட்டும். அம்புட்டு பேரும் சொல்றது ஐயோ ரவுடி பயிலு வந்தாங்கன்னா ரவுடி கலைஞரா ஜெயலலிதான்னு கேட்டு பாருங்க, அதுலயே ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். ஜெயலலிதா 1008 அயோக்கியத்தனம் பண்ணிருக்கட்டுங்க. 1008 கொள்ளையடிச்சாங்க, இது பண்ணாங்க. எங்க ஏண்டா அந்த அந்த ரேஞ்சில் கூட அந்த அம்மா கூட கம்பேர் பண்ண மாட்டேன்றாங்களே. அதுவே அவங்களே தப்பு பண்ணியிருக்காங்க வச்சுக்கிருவோம். இது அவங்க இல்ல மரியாதையோட பேசுவோம். அவங்களே தப்பு பண்ணியிருக்காங்க. சரி ஓகேடா, 2 பேரும் ஒரே தராசுல வைப்போம். அப்ப கூட உங்களுக்கு மேல எழும்ப மாட்டேங்குதேடா. உங்க 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 யோக்கியம் உங்க லட்சணம் அவ்வளவுதான். டிஎம்கேக்கு ஜெயலலிதாவா கலைஞரா அம்மாவான்னு கேட்டா அம்மா இருந்தாலும் அம்மா எங்க 10 வருஷம் சட்டமன்றத்துக்குள்ள
எங்க வந்துச்சு எம்ஜிஆர் 15 வருஷம் வச்சிருந்த மாதிரி அம்மா 10 வருஷம் நீட்டா ஒதுக்கி வச்சுட்டு போயிருச்சு. இல்ல ப்ரோ, இது வரை டிஎம்கே செகண்ட் டைம் ஜெயிச்ச சரித்திரமே இல்ல, ஹிஸ்டரியிலே இல்ல. அதனாலதான் ப்ரோ உருண்டுட்டு வர்றாங்க. மொத்தமா காசு பணத்தை போட்டு கொட்டுங்கட தண்ணியா இறக்கிறாங்க. ஆனா இல்ல இப்ப இந்த வாட்டி ஜெயிக்கலாம்ன்ற மாதிரிதான் அவனுங்க தான் 200க்கு 200 ஜெயிப்பேன் 230. அலெக்ஸ் இது நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த வாட்டி டிஎம்கே தோத்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த வாட்டி டிஎம்கே தோத்துச்சுன்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு டிஎம்கே வராது. ஏன்னா இவனுக்கு லட்சணம் தெரிஞ்சிச்சு. அதான் என்ன ஆன்டி டிஎம்கே அப்படி போயிட்டு இருக்கு. யங்ஸ்டர் ஃபோர்ஸ் வேறங்க. அதான் தளபதி சொன்ன மாதிரி அன்னைக்கு எல்லா தலைவருக்கும் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான். என்ன ஸோ அந்த அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்க ஃபோர்ஸே வேற, அதுக்கெல்லாம் மேட்சே கிடையாது. அதுவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்சிபிளானா இருக்காரு. எப்படின்னா கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு கண்ட மணிக்கு பிரச்சனை வளர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க போய் அட்டாக் பண்ணிக்கிட்டுலாம் இல்ல. இஸ் வெரி சென்சிபிள். எந்த இஷ்யூவை எப்படி அட்டாக் பண்ணணும், எந்த விஷயத்த பத்தி மெயினா பேசணும்னு கரெக்டா பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு தளபதி வந்து லாஸ்ட் 2 மீட்டிங் 15 நிமிஷத்தை 20 நிமிஷத்தையே தாண்டல. அடே கதறாங்க மாச கணக்கான கதறீங்க. நீ அடுத்து பேச தட்டியும் கதறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்னைக்கு எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான் அந்த அந்த நோன்பு திருவிழா நடத்துறதுக்கு அது பேர் என்னது, அதுக்கு டேய் உங்க தளபதி முன்னாடி பண்ணியிருக்காரு எவனோ ஒருத்தன் டக்குன்னு அதுக்கு ஒரு ட்வீட் எடுத்து போட்டேன் பழைய போஸ்ட்டை. அட வக்கங்கட்டவங்களா, எத்தனை நாளா அசிங்கப்படுவீங்க? அசிங்கப்பட்டாலும் திரும்பி திரும்பி சலிக்காம வந்து, அதாவது முந்தி வந்து உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அது இருக்கா, இது இருக்கான்னு நம்மளை விட்டு அசிங்கமா திட்டினாங்க. இப்போ வந்து உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா நீங்க இப்படி தவறுதலான ஒரு விஷயங்களை சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அடே என்னடா ஒரு 1 வருஷத்துல இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க. இல்ல நம்மள எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா கட்சிக்கு வந்துட்டாரு, டைரக்டா வந்து சிஎம் ஆகணும் ட்ரை பண்றாரு, மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்ட்டு. இப்போ அந்த ஏவி ஒண்ணு போட்டாங்க தெரியுமா, எல்லாருக்கும் அது செருப்படி. அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்றத நம்ம பசங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருந்தது. அவர் பர்த்டேக்கு வந்து தங்க மோதிரம் போட்டதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? அவ்வளவு பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து தெரிய வருதுன்றது வந்து இதுதான் 90s நடந்தது சொல்ல. அங்க 90s நிறைய பண்ணிருக்காரு, பேப்பர்ல கூட போட்டிருக்காங்க. ஆமா அலெக்சி, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெரியாம இருந்தது நிறைய விஷயம். இப்ப தெரிய வரும்போது தானே நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவனுங்களுக்குமே தானே செருப்படி என்ன ட்ரை பண்ணானுங்கன்னா, விஜய் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் உதவி பண்றாரு. இந்த மாதிரி எப்பத்துல இருந்தாரு அது டவுன் ஃபால்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இது விஎம்ஐ டவுன் ஃபால்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த பில்லு அந்த அழகை கவர்மெண்ட் டைம். அதான் அலெக்ஸ் சொல்லுவாங்களா படத்துல சொல்லுவாங்களா, எங்களை அடிக்கிறீங்க, நான் பேசிதான் அவங்களை ஆகணும்ன்றதுக்காக கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி ஏதாவது பேசணும். அது அவங்களோட டிஎன்ஏவே இப்படிதாங்க. டிஎம்கே டிஎன்ஏவே எதுக்குறவங்களும் அவதூறு பேசுவோம். என்ன அப்படி இல்ல, எப்பேற்பட்ட தலைவர்கள் என்னங்க, எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இந்திரா காந்தியை படுத்தாத அசிங்கமாங்க, என்ன எம்ஜிஆரை படுத்தாத அசிங்கமா, இல்ல ஜெயலலிதாவை படுத்தாத அசிங்கம். ஜெயலலிதாமெல்லாம் நம்ம சட்டசபைக்குள்ள வச்சுட்டு கொஞ்ச நஞ்ச செயலா செஞ்சாங்க. பெரியாரே இவனுங்க எவ்வளவு திட்டிருக்கானுங்க தெரியுமா? டிஎம்கே பெரியாரே இவனுங்க எவ்வளவு அசிங்கமா பேசிருக்கானு தெரியுமா? டிஎம்கே அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. இவனுங்க வந்து இப்போ வந்து பெரியாருக்கு எப்படி எப்படின்னு. அதனால டிஎம்கே வந்து அசிங்கமா பேசுறான் ஆபாசமா பேசுறான்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த டிஎன்ஏவே அப்படிதான், அது அப்படிதான் பேசும். இருங்க அலெக்ஸ் பேச ஆரம்பிப்பான் அன்னைக்கு இருக்கடா அவங்க எல்லாருக்கும். இதுல அன்னைக்கு போயிட்டு கூட்டணி இல்லாம ஜெயிப்பான்னு கேட்டதுக்கே அவன் திருஷ்டான போயிட்டான். இதெல்லாம் எனக்கு வேணும். அதான் இது எப்படிக்குதுண்ணா, அதான் இல்ல கேட்ட கேள்வியை தவிர எல்லாத்தையும் கேட்பாட்டா, அதான் டென்ஷனும். மாத்தி மாத்தி நம்ம எது கேட்டாலும் முன்னாடி என்ன பண்ணீங்க வீட்டுல கரண்ட் பில் ஏறுதுன்னா விஜய் எதுக்கு சினிமால சேர்த்து பிடிக்கிறான்னு கேறான். டேய் அவர் எதனா பிடிக்கிட்டோம்டா. சரி இப்போ உதயநிதி வந்துட்டு அப்போ ஒரு கரண்ட் என்னடா எதுக்குடா குச்சான்னு கேட்டேன். அதான் அதுக்கு ஒரு மாதிரி நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க டிஎம்கே எல்லாம். நீங்க திரும்பி சொல்றேனே அவன்கிட்ட அவன் வந்து பவர்ல வர்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. போன வருஷம் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி எடுத்த வாக்குறுதிகள் எடுங்க. ஆமா அத வச்சு பேசுங்க. நீ எத்தனைடா நிறைவேற்றிட்டு அவன் கடந்து கத்துறான் கதறாங்க தெருல.
இப்போ உங்க வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க எவ்வளவு பிரச்சனை. எங்க வீட்டுல போய் நான் கேக்குறேன் எவ்வளவு பிரச்சனை, பால்ல இருந்து கரண்ட்ல இருந்து. அதெல்லாம் பத்தி பேச விடாம என்ன அவனுக்கு ப்ரொபகண்டா வேணுமோ அந்த அந்த பிஜேபி வந்துருவான் பாத்துக்க. உனக்கு சீட்டே இல்லாம போயிரும். ஏன்டா எனக்கு சீட் இல்லாம போதா, உனக்கு சீட் இல்லாம போதாடா? என்ன இப்ப நாங்க பால்ல 40 கொழுப்பு சேர்த்தவனு தானங்க இவங்க. அதான் 40 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். என்னடா கிழிச்சேன்னு கேட்டா, இந்திக்கு மும்மொழி கொள்கைக்கு பாத்தீங்கன்னா லோக்கல்ல உள்ளவன்லாம் கதறான். ஏன்டா இத போய் பாராளுமன்றத்துல கதறுங்கடா. அங்க போய் பேச சொன்னா ஒருத்தன ஒரு எம்பி வாய் திறக்கலையே. இல்ல நீ ஒரு உண்ணாவிரதம் பண்ணுவல, சாப்பிட்டுட்டு அதையாவது பண்ணு. பிஆர் பாலு கிட்ட இருந்து ஒரு 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 வாட்டி இல்ல ஒரு ஒரு நிமிஷம் கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தார் ஞாபகம் இருக்கா? காலைல 8ல இருந்து மாதம் 12 மணி வரைக்கும். 12 நம்ம அதான்டா காலைல சாப்பிட்டாரா, சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு, லஞ்சுக்கு முன்னாடி உண்ணாவிரதம். அதான் எனக்கு தெரிஞ்சுல அப்ப எல்லாரும் உண்ணாவிரதம் தான் இருக்கணும். அதான் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் லஞ்ச் உண்ணாவிரதம் அது. அதேதான் அதான் கல்ல சோ வந்து இதுல பங்கமா போட்டிருந்தாரு. ஐயோ 3 மணி நேரம் சாப்பிடாம இருந்தது அவ்வளவு பெரிய விஷயமா? இல்ல அதுக்கு என்ன வெளியில தூக்கி பெட்ட போட்டானுங்க, அதுக்கு ஏர் கூலரை போட்டானுங்க. கலைஞர் ரோட்டுக்கு வந்துட்டாரு, உண்ணாவிரதம் இருந்துட்டாரு. அதுதாங்க டிஎம்கே பாலிடிக்ஸ். அப்படிதான் கட்சி. இப்ப கட்சி 75 வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கு. முதல்ல இந்த கட்சி 75 வருஷம் விட்டதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி. ஆப்ஷன் எல்லாம் விட்டானுங்க ஆனா எலெக்ஷன். இல்ல எனக்கு கேட்டா இன்ப நிதி வந்து இன்னொரு 100-150 வருஷம் இருக்கணும். ஐயோ நான் சொல்றேன், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கெல்லாம் செம டஃப்ட்டுங்க. இவங்க வந்து வச்சு பார்த்து 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 செதுக்குறாங்க. அவ்வளோலாம் ஈஸி கிடையாது உதயநிதிக்கு. அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸ்ன்ற போது அதான் சொல்றேனே, நரேட்டிவ் பொலிட்டிக்கல் நரேட்டிவே சேஞ்ச் ஆகுதுங்க. பெரியார் அண்ணானா அந்த கொள்கையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான். நீ 2050ல என்ன ஏஐ வந்துடும். ஏண்டா மனுஷனே தேவையில்லை, மிஷினை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இவன் இன்னும் பிடிச்சு இந்த இந்த பழைய கதையவே பிடிச்சுக்கிட்டு மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சரி இப்ப உங்க நம்ம ஜென்ரேஷனே யோசிக்கிறான். இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரவனுக்கு எல்லாம் எவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் என்ன பண்ண இப்ப யோசிச்சு பாருங்களேன். காந்தி பண்ணாததை அங்க இவங்க பண்ணிட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பண்ணாததை இவங்க பண்ணிட்டாங்க. 100 வருஷம் ஆச்சு. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க வரலாறுல? அடுத்தடுத்து தாண்டி வந்துட்டோங்க. அன்னைக்கு தேவைக்கு போராடின இன்னைக்கு நம்மளை எதிர்த்த போட்ட பிரிட்டிஷ் கூடயே போய் கூட்டணி வைக்கிறோம், ட்ரேட் டீல் போடுறோம், பாண்டுறோம், போன்றோம். இந்த காலங்கள் மாறி போச்சுரா, சூழ்நிலைகள் மாறி போச்சுரா. அடுத்து என்ன தேவைன்றதுக்கு நவருங்கடா. அதை விட்டுட்டு இந்த பழைய புராணத்தையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு தேவையான விஷயத்த எடுத்துக்குவோம், தேவையில்லாண்டெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு போ. உன் பொலிட்டிக்கலுக்கு உனக்கு கட்சி நடத்தணுன்றதுக்காண்டி அம்புட்டு பேர் தலையில திணிக்காத போட்டு எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க. உதயநிதிலாம் அவ்வளவு ஈஸிலாம் கிடையாதுங்க. உதயநிதிலாம் வந்து திரும்பியும் அந்த 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 பழைய ஸ்டாச்சுக்கு வர்றதுக்கெல்லாம் எத்தனை போராட்டம் பண்றாருன்னு பார்ப்போம். எவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசுறாருன்னு பார்க்கதான் இல்லை போறோம். இப்போதைக்கு எல்லாரும் ஷேடோவிங் பண்றாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய கட்சிக்காரங்க இருக்காங்க. எல்லாரும் ஷேடோலையும் சொகுசா இருக்காரு. வரட்டும், அடுத்த ஜெனரேஷன் தலைவர்களை ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும். அப்போ தெரியாம இழுத்தணும். உண்மைதான். நீங்க நம்மளே பார்த்தோம்னா பண்ணையாருன்றாங்க. அடேங்கப்பா, அவங்க உதயநிதியை வளர்க்குற வளர்ப்பு இல்ல. கிராமத்துல இருந்து பண்ணையாரே இப்ப ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணுறான். இவனுக்கு எந்த காலத்துல இருக்காங்க புரிய மாட்டேனுங்களாம். எல்லா அறிவுறுத்தினாலும் இவனுக்கு தான் இன்னும் உட்காந்துக்கானதான் புளிய மரம் தான் அந்த மாதிரி பண்ணையாரு செட்டியாருன்னு உட்காந்துக்கிறானுங்க. ஏய் நம்பாலு பண்ணியார் சொல்லிட்டாங்களே, அதனால தான்டா அலெக்சி கதறானுங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டுமாதான். இப்ப இது எப்படி தெரியுமா, கட்சி ஜாதி எல்லாம் இருக்கட்டும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒண்ணு சொல்லிட்டா, இந்த ஆள் நல்லது பண்ணியிருந்தா நான் எனக்கு மான்ஸ்டர் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த ஆட்சி நல்லா இருந்தா இந்த ஆள் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டோம், நாங்க நிம்மதியா சினிமா பார்த்துட்டு போயிருந்திருப்போம். எனக்கு ஆமா கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தளபதி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தாங்க அடிக்கிறாரு. மனுஷன் பாவம் எத்தனை நாளா பொறுமையா இருந்தாரோ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த அடுத்த ஜென்ரேஷனாவது பார்த்துருப்பாரு. ஏண்டா எங்க அப்பா காலத்தை தான் இந்த எஸ்ஏசி சொன்ன மாதிரி தான். ஏண்டா பேசி பேசியே நாட்டத்தை எடுத்துட்டீங்க, பேசாம தான் நாட்டத்தை கொண்டு வரணுங்க.
பாத்துக்காரு ஆமா அடுத்த தலைமுறையாவது விட்டு வைங்கடா. நீங்க பேசி பேசி 75 வருஷத்தை கடந்துட்டீங்க. ஒருவேளை இதனாலதான் ஒருத்தர் ஆக தவிர எதுவுமே பேச மாட்டாரோ. ஆக ஆக டேய் பேப்பர் இல்ல இருங்க, அவன் எங்கடா 4வது பேப்பர் திருப்பணும்ல, இருங்க. ஆக அலெக்ஸ் அப்படியே திருத்தணுமே அலெக்ஸ். அவன் எங்கடா திருத்தனா இருக்கிறத மோசமா தானே ஆக்குறான். என்ன இருந்தாலும் அப்பாவை திட்டக்கூடாது மைசன். நான் அப்பாவை சொல்லி என்ன ஏன்டா கொத்துடே. சரி, இல்ல இல்ல நம்ம நம்ம எதுக்குங்க, நம்ம அதான் சொல்றோம்ல, தளபதியே அவங்க வந்து இன்னைக்கு பிஜேபியை வந்து நம்ம பேசலன்னு சொல்றாரு. அவர் டிஎம்கே பேரை எங்கேயுமே எடுக்கல. அவங்களுக்கு என்னடா இவன் இங்கிட்டும் சொல்ல மாட்டேன்றேன் அங்கிட்டும் சொல்ல மாட்டேன்றேன், நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம், அதுக்குள்ள வந்து சிக்கவே மாட்டேன்றானே இவன். போட்டு அதான் சொல்றேனே, அவங்க வெளியே இருந்து நீங்க பார்க்கும்போது தாங்க உங்களுக்கு தெரியுது. ஒரு ஸ்பேஸ்ல போய் பாருங்களேன், எவனும் பேச வர மாட்டானா, ஐயோ எவனும் சண்டைக்கு வர மாட்டானா, அப்படி காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. காத்து கடந்துட்டு அவங்களே வெறுத்து போயிடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிக்கிட்டு. அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தளபதி வந்து கிளீனா நரேட்டிவ் செட் பண்றாரு. மாநாடு நடத்தினாரு, எங்கெங்க கனெக்ட் பண்ணுமோ அங்கங்க கனெக்ட் பண்றாரு, எதை செய்யணுமோ கரெக்டா அதெல்லாம் செய்யறாரு. இல்ல ப்ரோ, எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா இருக்காது. நீங்க கேக்குற கேள்வி ஒரு புக்கு போட்டு அந்த புக்கை உட்காந்தா ஒரு கேள்விக்கு 2 மணி நேரம் பதில் சொன்னாலும் அவரு பேசும்போது எதுக்கு தலையை சொரிஞ்சாரு, எதுக்கு கழுத்தை சொரிஞ்சாருன்னு சத்தியமா கேட்பான். அதேதாங்க. பேப்பரை பார்த்தா இதுன்ற அதான் சொல்றேன். அதெல்லாம் கடந்துதாங்க வரணும். அதெல்லாம் நம்ம வந்து தளபதிக்கு தெரியும் அதெல்லாம். ஏன்னா அவர் இவ்வளவு நாளா அப்சர்வ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஆழ்ந்து அறிஞ்சு பண்ணி வராரு. ஏன்னா அவர் மக்களை நம்பிதான் வராரு. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட இன்னைக்குமே நம்ம 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 கொடுக்குற சப்போர்ட், மாற்றம்ன்றது கண்டிப்பா இன்னைக்கு தேவை. அது வந்து விதவுட் எனி டிஸ்பியூட்ஸ் நம்ம எல்லாரும் அந்த அந்த ஒரு கோட்ல வந்து கடைசியில நிக்கணும். மாற்றம்ன்றது தேவை. ஏன்னா அந்த மாற்றத்துக்குரியான கரெக்டான ஆளை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டைம்ல நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி என்னாலும் நம்மளுக்கு கஷ்டம் தாங்க. நம்ம இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் இதே தான் புலம்பிட்டு இருப்போம். அவன் அதுக்குள்ளயுமே 4 லட்சம் கோடிய 16 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிருவான். அதை தவிர வேற ஒண்ணும் செய்ய மாட்டான் அவன். அவர் 1,00,000 கோடி வாங்கி இந்த போற பஸ் விலையை வந்துட்டு எல்லாம் ஏத்தி விட்டுட்டு பொண்ணுங்களுக்கு ஃப்ரீயா விட்டன்னு பெருமை காட்டுறாப்புல. அதுவும் ஓட்ட பஸ், நல்ல பஸ் இருந்தா கூட பரவாயில்ல. அது வந்து ஒரு உள்நாட்டு உற்பத்தியில ஒரு வருமானத்தை பெருக்கி நாங்க வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம். உனக்கு என்னப்பா உனக்கு புரியலப்பா? அது வாட்டர் ட்ரைனேஜ், மழை வந்தா வடிகால் நீர் மாதிரி புயலே வரல, உயிரை வாங்கிடுறேன். அதேதான். அதான் எடப்பாடி பழனிசாமி பங்கமா கலச்சாருங்க. எனக்கு ஒரு சாதாரண வழக்கமா பெய்யற ஒரு பருவமழைங்க, அது ஒரு புயல் கூட கிடையாது. அதுக்கு வந்துட்டு அடிச்ச டமார் இருக்கு. ஏடிஎம்கே டைம்ல பெஞ்ச மழைலாம் இப்ப பெஞ்சுண்டா என்ன இருக்குன்னு 2 பேரும் ட்ரௌசர் கழட்டி ஓட விட்டுருப்பாங்க. ரமணன் ஞாபகம், வானிலை இருக்கே ரமணன், வேற மாதிரி ட்ரெண்டிங் 3 மாசம் 4 மாசம். இல்ல அலெக்ஸ், அந்த ஆள் கிட்ட ஒரு லக் இருக்கு அலெக்ஸ். எப்பெல்லாம் வரும்ன்றானோ வராது, கர்மம் பிடிச்சது. வராதுனாலும் அப்ப வரும்டா அலெக்ஸ் அந்த ஆளு. நான் பாப்பேன் அந்த ஆள் நியூஸ் கால் ஏஞ்சி பாக்கும்போது வரும்னா கோல்டன் டே சத்தியமா சொர்க்கம் அந்த ஆளு. கோயில் கட்டி கும்பிடுவேன் அந்த ஆளு. ஆனா அந்த ஆளு முடிஞ்ச பிறகு போய் ஸ்கூல பாக்குற மரத்தை காணும் 2. ஏன்னா நம்ம உட்காந்து சாப்பிடுற மரம் எல்லா காலத்துக்கு ஏற்ப மாறிவிட்டது. அதான் இல்ல புரியுது. அதாவது மரம், அதாவது அவ்வளவு வருஷம் இருந்த மரம் அதே போயிடுச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒரு தண்ணி ஒரு நைட்டு பெஞ்சாலும் நிக்குது. அதான் அந்த மாதிரி மலைக்கே வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு அதான் பாத்தீங்களா நாங்க எப்படி பண்ணோம் கேட்டுருவோம். ஆனா மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து கடைசியில அறிவாலயத்தை ஒரு ஒரு சர்க்கஸ் புகாரமாக்கிட்டாங்க. வாழ்க்கையில யோசிச்சிருக்க மாட்டானுங்க ப்ரோ. அப்பா இந்த அளவுக்கு ட்ரோல் ஆகும்ட்டு போறவங்க எல்லாம் கலாச்சி. நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுங்களேன், டபுள் மடங்கு இங்க விட டபுளா கலக்கிறானுங்க இன்ஸ்டால எல்லாம். ஐயோ ஐயோ, இந்த பொல்லாதவன்ல கழுத்தமட்டில் அடிப்பானே, உன் பொண்ணு என்ன மாதிரி சொல்றான், 200 ரூபாய் காசு வாங்கி இன்னொருத்தன் அப்பான்ற பாதி. வீடியோ பார்த்தா அலெக்ஸ், எல்லாருக்கும் பிறந்த நாள் சாக்லேட் கொடுத்துட்டு ரோட்ல போற கேக்குறான்,
ஏங்க உன் பையன் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சாக்லேட், எனக்கு பிறந்த நாள் சாக்லேட் குத்தானா, ஒயின் ஷாப் போறான், அண்ணா உங்களுக்கு பிறந்த நாள் கங்கராஜ்னான்றான், எது எனக்கு பிறந்த உங்க பையன் தானே சாக்லேட் குத்துறான், சாக்லேட் அவன் தான் போராட முடியும், அப்பாவுக்கு போறதுனால கொடுப்பான். அவன்ட்டு மேல டேய் எனக்கு எப்படா பிறந்த நாள், ஏன்டா சாக்லேட் கொடுக்குறீங்க, உனக்கு நீ யார் அப்பா, எனக்கு அப்பா தமிழ்நாடு அப்பா, தமிழ்நாடுக்கே அவர் தான்டா அப்பான்னு கலாய்க்கிறானுங்கடா போட்டு. அதுதாங்க அந்த 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 நரேட்டிவ் செட் பண்ணி அந்த ஒரு ப்ரொபகண்டா புஷ் பண்ணும்போது அது பேக் ஃபயர் ஆகத்தான் செய்யும். ஏன்னா எதுவுமே ஆத்தென்டிக்கா வரணுங்க. சும்மா போற போக்குல அதான் மக்கள் என்ன எல்லாத்தையும் திரிச்சிடலாம்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவன் போட்ட அஜெண்டா அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாவம் விட்டு இருந்தாலும் சும்மா இருந்திருப்பாரு அவரு. அவரை கடைசியில் ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி விட்டாங்க இவங்க எவன் அஜெண்டா செட் பண்ணாலும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க நேரம். ஏன்டா உன்னைய அவருக்கு பேர புகழை வாங்கி கொடுறான்னு கேட்டா அப்படி ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி விட்டாங்க. என்னடா எவனோ உள்ள ஒரு பிளாக் ஷீப் இருக்கான் போல இருக்கு, அடுத்த கை ஒண்ணு இருக்குது, எல்லாரும் உதயநிதி அண்ணான்னு கூப்பிடுறாங்களா தெரியாதா? வேணாண்டா கண்டென்ட் அதிகமாதுடா. ஆமா இவர்தான் இந்த சேகர் பாபு அவர் தான் சொல்லிட்டு முதல் சின்னவர்னாங்க, அடுத்து டக்குன்னு விஜய் வந்தோடனே அண்ணான்னு மாத்துறாங்க. ஸ்னேக் பாபு அவரு இல்ல உங்க அண்ணனுக்கே அண்ணன் ஒருத்தன் தான் நானே எல்லாம் போட்டுருந்தானுங்க, அந்த போட்ட பழைய வீட்டுல இல்ல இந்த பாராளுமன்றத்துல இது எம்பி அந்த பதவியேற்பு விழால எல்லாம் பூரா வந்து எங்க சின்னவர் எங்க சரி இவ்வளவு சின்னவர் இருக்கு, செந்தில் பாலாஜி வந்து அடிச்சிருவாரா சின்னவரு? செந்தில் பாலாஜி வந்தோடனே தான்ப்பா பதவி அவருக்கே இது பண்ணாங்க, டெபுட்டி சிஎம் ஆகினாங்க தெரியல. அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உதயநிதியே டெபுட்டி சிஎம் ஆனாரு ஒரே டைம்ல. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி பவர். நீங்க முதல்ல முடிஞ்ச செந்தில் பாலாஜி மேல கை வைக்க சொல்ல பாக்கலாம். அதுவும் அழகா இன்னொருத்த ட்ரால் பண்ணி போட்டுருந்தாங்க, நான் வந்து அரசியலுக்கே வர மாட்டேன் அப்படின்னாரு, டக்குன்னு பார்த்தா அரசியலுக்கு வந்தாரு. இல்ல நான் எம்எல்ஏ எல்லாம் ஆக மாட்டாரு, டக்குன்னு பார்த்தா எம்எல்ஏ. அப்படியே உங்களுக்கே அசிங்கமா இருக்காதாடா, வாய் கூசி அதான் சொல்றேன்லங்க, மக்களை முட்டாள் நினைக்கிறது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே மனுஷனுக்கு வெறிதான் வருது. ஓப்பனா ஒரு ஸ்டேஜ்ல என் மருகனோ என் மருமகனோ எக்காரணத்தை கொண்டு இருக்கும் அரசியல் வரமாட்டாங்கன்னு நான் உறுதி அளிக்கிறேன். ஏண்டா அதெல்லாம் வாயா வேற என்னமா சொன்னாங்களே, அதான் சொல்றேன், வாய் கூசாம அதை பேசியும் விட்டு அதான் சொல்றேன். அப்ப மக்களை யோசிச்சு பாருங்க எவ்வளவு துச்சமா நினைக்கிறாங்கன்னு. அலெக்ஸ் நம்மள கார்ல உட்காந்து சொன்னேன் ஞாபகம் இருக்கு அலெக்ஸ்? நான் இப்பதான் எம்எல்ஏ இருக்கேன், எனக்கெல்லாம் மினிஸ்டர் வேணானா, எனக்கு கொடுத்தாலும் நான் வேணான்னு சொல்லிடுவேன், எனக்கு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுவாராம். நல்லா சொன்னீங்களா அவங்க வேணாம். கட்சிக்குள்ள 1000 பண்ணிட்டு போறாங்க. மக்களை என்ன நினைக்கிறாங்க? என்ன கட்சிக்குள்ள நீ அவனுக்கு தலைவர் பதவி கூட தூக்கி கொடு, எவன் கண்டுக்க போறது? எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, நீ என்ன சொல்லி ஓட்டு வாங்கி வந்த? அப்ப மக்கள் எல்லாம் கிருக்கேன். அதான் சொல்றேன்லங்க, நம்மளெல்லாம் கிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு பாடம் போட்டுவாங்கங்க. அதான் சொல்றேன்ல, டிஎம்கே வரலாறுல அவங்க அதான் சொல்றேன், இதெல்லாம் பேசணும்னா வாயில என்னென்னமோ வருது. அப்பா தாராளமா அலெக்ஸ் பேரை சொல்லி பேசுங்க. இதனால்தான் இல்ல இது சொல்ல இதனால்தான் நான் ராத்திரி அரசியல் பேசுகிறேன். இது கருணா ஸ்டைல் அலெக்ஸ், நீ எது பண்றதா என் பேர் சொல்லிட்டு இல்லங்க மீரா மித்தன் பேரை கூட சொல்லுங்க, இந்த கருணா ஸ்டைல் எல்லாம் சொல்லாதீங்க. சில விஷயம் என்னன்னு தெரியும், வர வர சில பேர் கேட்டா இரிட்டேட் ஆகுது. இல்ல மக்கள்லாம் பொறுமையா இருக்கிறாங்க, நம்ம உருட்டெல்லாம் ஏத்துக்கிறாங்கன்ட்டு அவரை சுத்தியில ஒரு 4-5 பேர் ஒரு அஜெண்டா போட்டு கொடுத்துருக்கான். அந்த அஜெண்டாலாம் நம்ம நினைக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும்